ஓகே துரைக்கர் சார், உண்மையிலே ஓபிஎஸ்க்கு ஓட்டு இருக்கா சார்? அவர் கூட இருக்கிறவங்க இப்போ யார் தான் இருக்கிறா? தர்மர் இல்லை, அவர் தர்மருக்காக தான் அந்த ஒற்றை தலைமை பிரச்சனையே அவர் எதிர்த்தாருன்னு சொல்கிறாங்க. இதில் வைத்திலிங்கம் இல்லை, மனோஜ் பாண்டியன் இல்லை, மருது அழகராஜ் இல்லை, சுப்புரத்தனம் இல்லை, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வேற வேற கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன்ல இருந்து பல்வேறு தரப்பினரும் வேறு வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். அவங்களே அவருக்குன்னு தனியாக ஓட்டு இருக்கா சார்? அதிமுக ஓட்டு வங்கியில் அவருக்குன்னு ஒரு பெரும்பான்மை ஓட்டு வங்கி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் அது ஏதாவது சாத்தியமாகுமா? இன்னொன்னு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேற கூட்டணி கொடுத்து நான் முடிவு பண்ண போறதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஓட்டு இருக்குதா? உண்மையில ஓபிஎஸ் ஓட்டு தனியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்ணன், நான் தெளிவாவே சொல்லிடுறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கென்று தனி வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நிரூபித்த தேர்தல் தான் ராமநாதபுரத்துல அவர் வாங்கிய அந்த 4,32,000 3,42,000 வாக்குகள். அது ஆமா 3,42,000 வாக்குகள். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 60,000 வாக்குகள். நீங்க மற்ற கட்சிகள் பிஜேபி, அமமுக மற்ற கட்சிகளின் ஆதரவு பாதி வாக்குகளை கழிச்சிட்டாலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30,000 வாக்குகள் விழுந்ததுல அதுல தொகுதிக்கு 10,000 வாக்குகள் திரு ஓபிஎஸ் என்று விழுந்த தனி வாக்குகள். இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறைந்தபட்சம் 7%, அதிகபட்சம் 12% வாக்குகள் இருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனி ஆய்வு நிறுவனம் இதை நடத்தியிருக்கு. இந்த ஆய்வு அறிக்கை தொடர்பான விஷயங்கள் இன்னும் 1-2 நாள்ல வெளிவரும். எனவே அவருக்கு வாக்கு வங்கி இல்ல, தனி மனிதன் என்று பேசிவிட முடியாது, ஒதுக்கிவிட முடியாது. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். அண்ணா திமுகவை பொறுத்தளவுல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மந்திரிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவங்க மட்டுமே கட்சி இல்ல. இந்த 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுல சில 1000 பேர் தான் அந்த முன்னணி நிர்வாகிகள். அவர்கள் சென்று விட்டாலும் பின்னாடி இருக்கிறாங்கல்ல அடிமட்ட உறுப்பினர்கள், கிளை நிர்வாகி, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம் என்று இருக்கிறார்கள். பேரவை, பாசறை, இளைஞரணி, தொழிற்சங்கம், எம்ஜிஆர் மன்றம், ஆனவரணி, மகளிர் என்று இருக்காங்கல்ல. இவர்களில் ஏறத்தாழ ஒரு 25-30% பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்தவர்கள். இப்போது இவரால் நியமிக்கப்பட்டு உரிமை மீட்பு கழகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு 50-60% பேர். எனவே சாதாரணமாக ஒற்றை தனி மனிதன் என்று ஒதுக்கிவிட முடியாது. அவர் தனி மனிதன் இல்லை. அவர் ஒரு தனி மனிதர், ராணுவமாக இருந்து தன் போராட்டத்தை தொடங்குகிறார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை அவர் தொடர்வார். இது வெற்றி பெறாமல் போய்விட்டால் ஒருவேளை அரசியல் களத்தில் இருந்து அவர் ஒதுங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. கண்ணன், இருந்தாலும் அவர் இன்றைய அவருடைய பேட்டியை பார்க்கும்போது 3 விஷயங்களே அவர் குறிப்பிட்டார். நான் எந்த கட்சியுடனும் இதுவரை கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, முடிவு எடுக்கவில்லை, தனிக்கட்சி ஆரம்பிக்கப் போவதில்லை, சட்ட ரீதியான போராட்டத்தில் அதிமுக ஒன்றிணைவதற்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற 3ஐயும் அவர் கூறிவிட்டார். ஆனால் இந்த 3ம் ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய அந்த இடைத்தேர்தல்களிலும் இதே நிலைகள் தான் நீடித்தது. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் ஓபிஎஸ் தேர்தலிலேயே போட்டியிடாமல் அவர் விலகினால் அது யாருக்கு சாதகமாக அது முடியும்? தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் கூறுகிற கணக்கு அந்த 60 தொகுதிகளில் எனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, வாக்குகளை பிரிப்பதற்கான சூழ்நிலை அது உருவாகும். ஆனால் இப்போது டிடிவி தினகரன் அங்கு இணைந்திருக்கிறார். கடந்த முறை தேர்தலில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகளில் 2021 தேர்தலில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினார். போன முறை டிடிவி ஏற்படுத்திய பாதிப்பை இந்த முறை ஓபிஎஸ் ஏற்படுத்துவாரா? போன முறை டிடிவி அமமுக அந்த தேமுதிகவுடன் இணைந்து அமமுக களத்தில் நின்றது, அந்த பாதிப்பு ஏற்பட்டது. காரைக்குடி போன்ற தொகுதிகளில் 45,000 ஓட்டு வர அவர் வாங்கினார் சிவகங்கை பகுதியில். இதே போல் தென் மாவட்டங்களையும் நாங்குநேரி தொகுதி, அந்த சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அவர் அந்த வாக்குகளை அவர் பெற்றார். தேனி, அந்த தேனி பெரியகுளம் தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை அவர் பெற்றார். ஆனால் இது போல ஓபிஎஸ் வேட்பாளர்களை நிறுத்துவாரா, வாக்குகளை பெறுவாரா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. நீங்கள் இந்த ஹைதராபாத் நிறுவனம், ஆய்வு நிறுவனம் எடுத்திருக்கிறத குறிப்பிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டியிடுவதற்கான எந்த ஆயத்த பணிகளிலும் இதுவரை ஈடுபடலைங்க தான் இன்னைக்கு பிரச்சனை. அப்படி இறங்குவாரா, களம் இறங்குவாரா, துணிவா? அதுதான் தனி கட்சி இல்லை என்று அறிவித்து விட்டார். சரி, அப்ப தனி கட்சி இல்லை என்கிற பொழுது தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. எப்படியாவது
கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் இரட்டையிலேயே தன்னுடைய ஆதரவாளர்களை போட்டியிட செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி அதுதான் தன் இறுதி லட்சியம் என்று பயணிக்கிறார். அதனால தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் போட்டியிடாவிட்டால் என்ன நடக்கும்? அவருடைய ஆதரவாளர்கள், நான் சொல்றேன், அவருடைய ஆதரவாளர்கள் திரு டிடிவி தினகரன் ஏற்படுத்திய பாதிப்பை விட கூடுதல் பாதிப்பை இன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு உருவாக்குவார். ஏன்னா அதனாலதான் டிடிவி தினகரன் என்டிஏ அணிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அவருக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் இருக்கிற கள யதார்த்த நிலை என்பது திரு டிடிவி தினகரனுக்கு தெரிந்ததால் தான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் என்டிஏ அணிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று. என்டிஏ அணியில ஒரு சீட்டு, 1.5 சீட்டு, 2 சீட்டு என்று பேசுவதை திரு ஓபிஎஸ் விரும்பவில்லை. அவருடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம் என்பது கட்சியை ஒருங்கிணைப்பு தான். முடியவே முடியாது என்று திரு எடப்பாடி தெரிவித்து விட்டதால் திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வியூகம் வகுத்திருப்பார். ஒரு வார காலத்துக்குள்ள அது என்ன என்பது நமக்கு தெரிய வரும். இன்னொரு கூடுதல் தகவலாக என்ன சொல்லுகிறேன் என்றால், ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள், ஒரு பாவ செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லிட்டு மக்களும் தொண்டர்களும் பொதுவெளியில் இருக்கிற என்னுடைய ஆதரவாளர்களும் மற்றவர்களும் ஏற்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி முடிவு ஒன்றை அறிவிப்பேன் சொன்னார்ல, அந்த முடிவு 2 நாட்களில் வரும். அப்போ தெரியும் பாதிப்பு என்ன என்பது தெரிய வரும். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பினார். உண்மையிலேயே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தான் முதலமைச்சராக வந்து அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். திரு ஓபிஎஸ் அவர்கள் இதையும் தாண்டி திருமதி சசிகலா அவர்களையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியம் என்பதுதான் கள யதார்த்தம். என்னுடைய இந்த 50-55 ஆண்டு கால அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன். இது இல்லை என்றால் திமுக எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும். கண்ணன், உங்களுக்கு யதார்த்தம் தெரியும். கடந்த 8 மாதங்களாக திமுக களம் இறங்கிருச்சு. ஒவ்வொரு தொகுதியையும் திரு சேகர் பாபு சொன்னார்ல, 234 தொகுதியும் திமுக கைப்பற்றும். அந்த கைப்பற்றும் பணியில இறங்கிட்டாங்க. எல்லா விதமான பூத் கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதி குழு, மண்டல குழு, மாநில குழு, அவர்கள் கண்காணிக்க அமைச்சர்கள் குழு, இத்தனையும் தாண்டி முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் உடன்பிறப்பே வான்னு பேசுறாரு. தொகுதி வாரியா, பூத் வாரியா கூட்டம் போறாரு. அப்ப வெற்றி கோட்டை நோக்கி கடந்த பதிவுல பாதி தூரம் சொன்னேன், இப்ப 3/4 தூரம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரசையும் தோழமை கட்சிகளையும் சரிப்படுத்தி விட்டார். இப்ப 234 தொகுதியிலும் பேச்சாளர்களை நியமித்து பிரச்சாரத்திலையும் களமிறங்கிட்டாங்க. அப்ப அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வகுத்திருக்கிறார்கள், என்ன பலமான வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நீங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பொதுவெளிகள்ல தாக்கம் இருக்கு. திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு. திமுகவுக்கு எதிராக அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இந்த பக்கம் செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாரும் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. ஆட்சி மாற்றம் வந்துருந்து பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு வலிமையான சக்தியா பிரதான எதிர்கட்சி இருக்கிறதா என்ற பார்வை பொதுமக்களுக்கு வரும்ல. இது திமுகவை தோற்கடித்து ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை இருக்கிறது என்கிற கருத்தாக்கம் கட்சியில் பயணிக்கிற தொண்டனுக்கு அப்பதான திமுக எதிராக தீவிர களமாடுவான். நீங்க தனி மனிதன் ஓபிஎஸ் அவர் பின்னாடி யாரும் இல்ல, பின்னாடி யாரும் வேண்டாம் சார். இந்த தர்ம 2ஆம் தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு துணை நின்றவர்களே இதே வைத்தியலிங்கம், இதே மனோஜ் பாண்டியன், நீங்க குறிப்பிட்டத மாதிரி தொடக்க புள்ளிய தர்மர் தான். யார் எங்கே சென்றாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். ஒரு அமைதி வழியில் தடாலடியா சாமர்த்தியத்தோடு, சாதுரியத்தோடு, சாகசத்தோடு ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போகணும். யார் அந்த மாதிரியான நிலைப்பாடு அவற்றை இல்ல. நம்மால் மீண்டும் கட்சியை ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்து விடக்கூடாது. அவர் என்னை முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லல, என்ன பொதுச் செயலர் ஆக்குன்னு சொல்லல. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தானே வரணும். அப்ப அவரு அதற்கான வேலை திட்டத்தை உருவாக்கணும்ல. இப்ப இன்னுமே இத்தகைய பிடிவாதத்தோடு இருப்பது என்பது அதிமுகவின் எதிர்காலத்தையே பாழாக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் கண்ணீர் விடுகிறார்கள். நான் வளர்த்த கட்சி,
நான் அடிபட்டு உதைபட்டு சிறை சென்று ஒரு காலை இழந்தேன், கையை இழந்தேன், இந்த கட்சி இப்படி வீணாய் போகிறது என்று புலம்பி தவிக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தீர்வை சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி?